பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அரசி பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்காங்க. அப்ப பாண்டியன் கிட்ட கார்த்திக்கிற ஒருத்தர் வந்து வேப்பரத்துக்காக கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அந்த வழியா வராங்க. ஏன்னா அரசி ஏற்கனவே ஒரு முறை வந்து வண்டியில தள்ளி விட்டுருப்பாங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு, ஏங்க எப்படி இருக்கீங்க, எனக்கு மனசே கேட்கலீங்க, உங்களை கீழே தள்ளி விட்டதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன், உங்களுக்கு அடி எதுவும் படலை இல்லைன்னு சொல்லி கார்த்திக் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அரசி, இங்க பாருங்க, பாக்குற இடத்துல எல்லாம் அடிபட்டுச்சா என்ன ஏது இப்படி கீழே விழுந்தீங்களே, இதெல்லாம் வந்து கேட்க வேண்டாம் ப்ளீஸ் எனக்காகன்னு சொல்லி அரசி சொன்னதும் சரி சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத அந்த வழிய வர குமார் பார்த்துட்டு, யார் இவன், ஊருக்கே இவன் புதுசா இருக்கானே, அரசி கிட்ட வேற நின்று பேசிட்டு இருக்கான், என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனதும் நேரா அரசி கிட்ட போய் குமாரு, யார் அவன், இந்த ஊருக்கு புதுசா சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. யாரா இருந்தா உனக்கு என்ன வந்தது, உன் வேலையை பார்த்துட்டு போ, என்ன அவன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க, என்ன பல்ல காட்டி பேசிட்டு இருக்கன்னு சொல்லி குமாரும் ஓவர அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டதும் அரசிக்கு பயங்கர கோவம் வருது. இங்க பார், நான் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உன் வேலையை பார்த்துட்டு நீ போன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிடுறாங்க. இதை கேட்டதும் போறியா போ பாத்துக்கிறேன்னு சொல்லி குமார அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப நம்ம கதிரும் முத்துவேல ரெண்டு பேருமே கார்ல போயிட்டு இருக்காங்க. என்ன பாக்குறதுக்கெல்லாம் வந்திருக்கீங்க, முக்கியமான வேலையை வெளியில போகணும்னு வேற சொன்னீங்க நல்லா சொல்லி கதிர் கேட்க, அதுக்கு முத்துவேல் வந்து ரொம்பவே சந்தோஷமா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து குமார் பாத்துறாங்க. என்ன பெரியப்பா இவங்க கூட கிளம்பி போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. முத்துவேலோட தோட்டத்துலையும் துறவுக்கும் தான் அங்க போறாங்க. அங்க போனதும் இந்த தோட்டம் துறவை பாத்துக்கிறவர் இவரை முக்கியமா பணம் வேணும்னு சொல்லி கேட்டாரு. அது கொடுக்கதான் வந்து நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு குமார் வராங்க. குமார் வந்து, என்ன பெரியப்பா, எங்க போனாலும் என்ன கூப்பிட வேண்டியது தானே, இவனை எதுக்காக கூப்பிட்டீங்க, என் பெரியப்பாவோட சொத்தை ஆட்டி போட்டு எங்களை நடுத்தெருவில் நிறுத்தணும் தான் பிளான் பண்ணிருக்கீங்களா, சொல்லுடா சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்க முத்துவேல் வந்து தடுக்க பாக்குறாங்க. முத்துவேல் தடுக்க பார்த்ததுமே குமார வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட குமார கடைசியில முத்துவேல கீழே தள்ளி விட அங்க ஒரு சுவர் இருக்கு, அதுல போய் முத்துவேல் தலையில் அடிபட்டு அப்படி மயக்கம் போட்டு விழ கதிரை கதிரின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே குமார், ஐயோ பெரியப்பா பெரியப்பான்னு சொல்லி கதிரி எழுதுகிட்டு அங்கிருந்து போறாங்க. ஆனா கதிர் வந்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி முத்துவேலை ஏத்திட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. இப்போ உடனே குமார் பயங்கரமா ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. வீட்டுல போயிட்டு, ஐயோ யாராவது இருக்கீங்களா, அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிட, என்னடா விஷயம் என்னடா சொல்லுன்றாங்க. அப்பா பெரிய பாக்குன்றாங்க. டேய் என் அண்ணனுக்கு என்னடா ஆச்சு சொல்லுடான்னு சொன்னதும், அப்பா பெரியப்பா தோட்டத்துக்கு போனாரு, கதிரும் பெரியப்பாவும் ரெண்டு பேரும் போனாங்க, அவங்க ரெண்டு பேரும் போறாங்களே நானும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனா, பேசிட்டே இருக்கும்போது பெரியப்பாவை கதிர் கீழே தள்ளி விட்டுட்டா, கீழே தள்ளி விட்டதுமே பெரியப்பா மயக்க போட்டு விழுந்துட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு எல்லாமே மாத்தி சொல்றான். ஏன்னா குமார தான் வந்து நம்ம முத்துவேல தள்ளி விட்டது, கடைசியில கதிர் மேல பழிய தூக்கி போட்டுறாங்க. இதை நினைச்சு பயங்கர கோவத்துல இருக்காங்க சக்தி வேலை வந்து. இப்ப முத்துவேல் கண்ணு முழிச்சு யாரு கீழே தள்ளி விட்டாங்கன்ற உண்மையை வந்து சக்திவேல் கிட்ட சொல்லுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.